சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, கௌரவ ரோகண பண்டார அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த பிரேரணையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த வகையில் அரசாங்கம் அரிசி இருப்பினை கைக்கொள்ள வேண்டும் அல்லது களஞ்சியப்படுத்த வேண்டும் என்ற கருத்து உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது. எமது நாட்டை பொறுத்த மட்டில் கிழக்கு பகுதி நெற்களஞ்சியம் என்று வரலாறு கூறுகின்றது. அந்த வகையில் நெல் விளையக்கூடிய எமது தேசத்தில் அரிசி பஞ்சம் ஏற்படுவதும், நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்வதும், அதன் மூலமாக கொமிஷன்களை பெற்றுக்கொள்வதும் என்பது வரவேற்கத்தக்க விடயமல்ல. அந்த விடயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அரசாங்கம் இந்த நெல் அரிசியினை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் அல்லது உத்தரவாத விலையில் அரிசியை பகிர்ந்து கொடுப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. பணத்தை உழைத்தாலும் கூட சேமிப்பு அவசியம் என்று சொல்வார்கள். அதே போன்று நெல்லை உற்பத்தி செய்கின்ற போது நாங்கள் அதனை உதாரித்தனமாக அந்த தனிப்பட்டவர்கள் அந்த விடயத்தை லாபமாக அனுபவித்துக் கொண்டு செல்லுகின்ற போதும் அல்லது தனிப்பட்ட முறையில் அரிசியினை பதுக்கி வைத்திருக்கின்ற போதும் சாதாரண மக்கள் அல்லது ஏழை மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவேதான் சகல மக்களுக்கும் நியாயமான விலையில் தட்டுப்பாடு இல்லாமல் அந்த அரிசியை வழங்குவதாக இருந்தால் அந்த அரசாங்கம் அரிசியை களஞ்சியப்படுத்துகின்ற அல்லது கையிருப்பில் வைத்திருக்கின்ற விடயம் தேவையான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. கடந்த காலங்களை எடுத்து பார்க்கின்ற போது இந்த அரிசி தட்டுப்பாடு காரணமாக எமது நாடு அரிசியை அல்லது நெல்லை விளைவிக்கக்கூடிய ஒரு பலமான நாடாக இருந்தாலும் நாங்கள் அந்நிய நாடுகளிடம் இருந்து கையேந்துகின்ற ஒரு கையறு நிலை காணப்பட்டது. எனவே இந்த கையறு நிலையிலிருந்து நாங்கள் தப்பி பிழைத்து எமது மக்களுக்கு, எமது மக்களின் பிரதான உணவாக இருப்பது நெல்லரிசி. ஆகவே அந்த பிரதான உணவுக்குரிய அந்த அரிசியை நாங்கள் சேகரிக்காமல் கண்டபடி அதனை விரயம் செய்வதும், சில தனிப்பட்டவர்கள் அரிசியினை பதுக்கி வைத்துவிட்டு கூடுதலான லாபத்தை ஈட்டிக் கொள்வதும் எமது நாட்டில் சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாங்கள் படிப்பினையை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அல்லது கடந்த கால அனுபவங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு முற்போக்கு சிந்தனையுடன், இடதுசாரி சிந்தனையுடன் சகல மக்களுக்கும் சமத்துவமான ஒரு உரிமையை வழங்க வேண்டும், சமத்துவமான வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் செயற்படுவதை உண்மைப்படுத்துவதாக இருந்தால், நம்பகத்தன்மையாக ஏற்படுத்துவதாக இருந்தால் இந்த பிரேரணை அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்த பிரேரணையின் அடிப்படையில் இனிவரும் காலங்களில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாமல் அரிசிக்கு ஒரு உச்சமான விலை ஏற்பட்டு அந்த அரிசி அரிசியை உச்சமான விலை கொடுத்து வாங்க முடியாமல் எமது ஏழை மக்கள் திண்டாடுகின்ற ஒரு நிலைமையை பார்த்து கொண்டு நாங்கள் இருக்க முடியாது. எனவே ஒரு அரசு என்பது, அரசாங்கம் என்பது மக்களின் பெற்றோராக அல்லது தாயாக இருக்க வேண்டியது. எனவே சகல மக்களுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்குவதற்கு ஏற்ற விதத்தில் இந்த அரிசி கையிருப்பினை முறையாக பேண வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போதும் பிரச்சனை இருக்கின்றது. என்னவென்றால், இந்த அரிசியினை பழுதடையாமல் பாதுகாப்பது என்பதும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. சில வேளைகளில் இந்த அரிசியை களஞ்சியப்படுத்துகின்ற போது அரிசி பழுதடையுமாக இருந்தால் அது விரயமாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கின்றது. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது சேகரிக்கப்படுகின்ற அரிசி கூட சகல மக்களுக்கும் பழுதடையாமல் கொடுக்கக்கூடிய விதத்தில் அது அமைந்திருக்குமாக இருந்தால் அது உத்தமமான ஒரு விடயமாக இருக்கும். எனவே நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற விடயம், அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு முற்போக்கான பிரேரணை, அனுபவத்தின் அடிப்படையில் கிடைத்த பிரேரணை, படிப்பினையால் ஏற்பட்ட பிரேரணை என்றபடியால் நான் அதனை ஏற்றுக்கொள்கின்றேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.